ஒரு பசுமை நிறைந்த காலை. மக்கள் அனைவரும் தங்கள் வேலைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஹோட்டலில் அமைதியாக ஒருவர் பேசிக்கொண்டு வாடிக்கையாளர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு பரிசுத்தமான முகமுள்ள வாடிக்கையாளர் ஒருவரும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் அமைதி இருந்தாலும் சற்று பிந்தே அவரது மனத்தில் கலக்கம் ஏற்பட்டது. தன் பையை திறந்த போது அதில் பணமில்லை என்பதை உணர்ந்தார். எனது பணத்தை வீட்டில் மறந்துவிட்டேன், தயவு செய்து சிறிது நேரம் தாருங்கள், வீடு சென்று பணத்தை எடுத்து வந்து விடுகிறேன். கணக்காளர் சில நொடிகள் யோசித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் வாடிக்கையாளர் தனது தொலைபேசியை காட்டி, இந்த தொலைபேசியை அடமானமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதை பார்த்த கணக்காளர் உடனே பதிலளித்தார், இல்லை இல்லை, பரவாயில்லை, உங்கள் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நீங்கள் சென்று பணத்தை கொண்டு வாருங்கள். அந்த நேர்மையான பதிலை கேட்ட வாடிக்கையாளர் நன்றி கூறி நடந்து செல்ல தொடங்கினார். அந்த சமயத்தில் கடை உரிமையாளர் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருந்தார். சம்பவத்தை பார்த்ததும் அவர் ஆத்திரத்துடன் கடைக்குள் வந்தார். உரிமையாளர் கணக்காளரிடம் கடுமையாக கோபப்பட்டார். அந்த வாடிக்கையாளர் திரும்பி வரவில்லை என்றால் என்ன செய்வாய்? எதற்காக அவ்வளவு நம்பிக்கையுடன் அனுப்பினாய்? அது என் பணம் தெரியுமா? கணக்காளர் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருந்தார். எதற்கும் பதிலளிக்காமல் பொறுமையாக இருந்தார். இந்த தாராள மனப்பான்மையை பார்த்த வாடிக்கையாளர் உள்ளுக்குள் ஆழமாக பாதிக்கப்பட்டார். அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது, இத்தனை நேர்மை உள்ளவருக்கு நன்கொடை செய்ய வேண்டும். வீட்டுக்கு சென்று உடனே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். பின்னர் கணக்காளரிடம் நெருக்கமாக நின்று கூறினார், நீங்கள் இப்படி ஒரு கோபம் கொண்ட உரிமையாளரிடம் வேலை செய்ய வேண்டியதில்லை. நான் ஒரு பணக்காரன், உங்களுக்காக ஒரு கடையை தொடங்கி தருகிறேன். நீங்கள் விருப்பமாக அங்கு தொழில் செய்து கொள்ளுங்கள். தேவையான உதவியை எல்லாம் நான் செய்வேன். அதை கேட்ட கணக்காளர் மெதுவாக புன்னகைத்து கூறினார், இல்லை ஐயா, என் முதலாளி தவறு செய்யவில்லை, தவறு என் பக்கம்தான். நான் இந்த ஹோட்டலில் எத்தனையோ வருடங்களாக வேலை செய்து வருகிறேன். அவருடைய சம்பளத்திலேயே என் குடும்பம் வாழ்ந்து வருகிறது. அவர் செய்த ஒரு சிறிய தவறுக்காக நான் அவரை வெறுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் உரிமையாளருடைய மனதை நன்கு தொட்டன. அவர் விழிகள் கலங்கி போனது போல் காணப்பட்டது. உடனே நெருங்கி கணக்காளரிடம் மன்னிப்பு கேட்டார். நான் அவசரமாக பேசிவிட்டேன், என்னுடைய தவறை உணர்கிறேன். இனி எந்த விடயத்திலும் சிந்திக்காமல் வாய் திறக்க கூடாது என்பதை இப்போது உணர்கிறேன். முடிவு மாறல், நம்பிக்கையையும் நேர்மையையும் வைத்திருக்கும் மனிதர்கள் எப்போதும் உயர்வடைவார்கள். அவசர முடிவுகளும் கோபச் செயல்களும் நம்மையே சோதிக்க தூண்டும். ஆனால் பொறுமையும் பரிவு கொண்ட மனதுதான் உண்மையான வலிமை.